என்ன நினைச்சு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? பொண்ணு ரெடியா? பொண்ணு ரெடி ஆகி 3 மாசம் ஆச்சு. மாப்பிள்ளை. ஆனா அது எதெல்லாம் நடக்கல. என்னை வந்து அத்தான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன், மாமான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன். அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. முதல்ல இருந்தே நடக்கல. வெல்கம். சுற்ற போகுது. அதே மாதிரி தட்டுலாம் யூஸ் பண்ணக்கூடாது, பிளேட்டு தான் யூஸ் பண்ணணும். பழைய தட்டுலாம் தூக்கி இடைக்கு போட்டாங்க. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. ஃபுட்டுமே வந்துட்டு இப்போ இட்லி தோசை அந்த மாதிரி இல்லாமல் சப்பாத்தி ஓட்ஸ் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் இருக்கும். அவங்க வீடு தான் கிராமம் மாதிரி இருக்குல்ல, அப்புறம் சிட்டில இருக்கப்போ சிட்டி லைஃப் சிட்டி வீடு மாதிரி தானே இருக்கணும். ரூம்ல எதுக்கு சார் கொடி கயிறு? கயிறு வாங்கி கட்டினா முடிஞ்சிடும் சார். அதுக்கு ஒரு ஸ்டாண்டு அமேசான்ல ஆர்டர். இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்தும் கற்பனை மற்றும் நகைச்சுவை நோக்கத்தில் மட்டுமே உருவாக்கப்பட்டவை. யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் மன்னிக்கவும். என்னுடைய கிராமத்து மனைவி எங்கே என்று தேடுகிற கணவர்களும். நீங்க என்ன மாதிரி பொண்ணை எதிர்பார்க்கறீங்க? துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், சபாஷ். ஹைட் வந்து ஒரு 5.6 இருக்கலாம் சார். நகரத்து வாழ்க்கைக்கு வாங்க அப்படின்னு அழைக்கக்கூடிய அவர்களுடைய மனைவிமார்களும் வில்லேஜ் பீப்புள் இன்னும் டெவலப்பே ஆலையாடா. லேட்டஸ்ட் ட்ரெண்ட் தெரியுமாடா உனக்கு? சந்திக்கிற ஒரு கூடல் இந்த நீயானா. ஓகே, மனைவி நினைச்சு ஒரு கிராமத்து பாடல் பாடனா என்ன பாடுவீங்க? யாருக்காவது பாட வருமா? ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே எனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். மிங்க 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 காவாலே காலே இன்னும் தலுக்குல குலுக்குல இவளுக்கு எற சொல்ல எவன்தான். ஊரில் இல்ல இவதான்னு பாட்டு படிச்சான். ஆசை மாம இவதான்னு பாட்டு படிச்சான். பாட்டு படிச்சுன்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு பாட்டு பாடுறீங்க. இது மட்டும்தான் அந்த படத்துல கரெக்ட். அவங்க சேர்க்கிறது எல்லாமே கதை ஜி, நீங்க சொல்லினே இருக்கிறீங்க. இந்த பாட்டுல ஓகே, ஆசை மாம மனைவிக்காக நீங்கள் பாடும் பாடல் கிராமத்து பாடல். மறுபடியும் முதல்ல இருந்தா என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவள் என் நெஞ்சில் நிறைந்தவளை. ஒரு ஆத்தங்கர ஓரம் அப்படி ஒரு ஆலமரம், அதுல ஒரு ஊஞ்சல் கட்டி யாரும் இல்லாத உலகத்தில் சஞ்சரிக்கிற என்னவென்று சொல்வதம்மா அப்படி அப்படி நிறைய போறான் ஃபீலிங். சோறு கொண்டு போற புள்ள அந்த சும்மாட எதற்கு? சோறு சும்மாடு. சோறு அதான் நீ சாப்பிடல, கொஞ்சம் ஊட்டி வீடு எனக்கு. நீங்க வயக்காட்டுல வேலை பார்த்துருக்கீங்க. தங்கர ஓரத்துல ஒரு அத்தி மரம் இருக்கு. அந்த அத்தி மரம் நிழல தான் என் சொத்து சோகம் இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். சூப்பர். சோ இப்படிதான் நம்ம நினைச்சு கல்யாணம் பண்றீங்க. நீங்க என்ன நினைச்சு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? பொண்ணு ரெடியா? பொண்ணு ரெடி ஆகி 3 மாசம் ஆச்சு. மாப்பிள்ளை. ஆனா அது எதெல்லாம் நடக்கல. என்னை வந்து அத்தான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன், மாமான்னு கூப்பிடணும்னு நினைச்சேன். அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. முதல்ல இருந்தே நடக்கல. வெல்கம். சுற்ற போகுது. எனக்கு தோணல சார். தோணல. ஆனா கேட்டிருப்பாப்ல, இங்கேயே கேக்குறாரு. கேட்டிருப்பாங்க. எனக்கு ஆனா என்னங்கன்னு கூப்பிடுறதுல தான் விருப்பம். ஏன் மாமான்னு கூப்பிடுறது அத்தான்னு கூப்பிடுறதுல? அது கொஞ்சம் சொந்தம் இல்ல, கொஞ்சம் அசல் தான் அவரு. ஏங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அது நாங்க தஞ்சாவூர் மாவட்டம் சார். எங்க ஊர்ல எல்லாருமே அத்தானு தான் சொல்லுவாங்க, அத்தானு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அது எனக்கு நடக்காம ஒரு தடவை சொல்லுப்பா அந்த மாதிரி. எப்பவும் கேட்டுட்டு தான் சார் இருக்கேன், இப்பவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
என்ன இப்ப கூப்பிடுங்க, என்னப்ப அத்தான் அத்தான். நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்ல நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. இதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும். ஐ லவ் யூ அத்தான். ஐ லவ் யூ அத்தான். அரே, அதாவது நாங்க சிட்டி. ஓகே, என்னைக்காச்சும் ஒரு நாளாவது ஆசைப்பட்டு கூப்பிடுற மாதிரி கூப்பிடாடி. என்ன நினைச்சீங்க, என்ன நடக்கல? மாமா அத்தான்லாம் கூப்பிடணும் ஆசைப்படல, வாங்க போங்கன்னு கூப்பிட்டா எனக்கு சந்தோஷம் தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பட் ஆனா இப்ப என்னை கூப்பிடுறது அவங்க லிதின் அப்பா. கிராமத்துல தான் அப்படி கூப்பிடுவாங்க. டவுன்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கிராமத்துல நம்ம வீட்டுல ஊர்ல கூப்பிட்டா பரவாயில்ல, நம்ம தனியா இருக்கவங்க வீட்டுல கூட அப்படிதான் கூப்பிடுறாங்களே. முதல்ல வா போன்னு கூப்பிடு சார், வாங்க போங்கன்னு ஃபார்முலா ரொம்ப. ஏன் பேபி, நான் செத்தா எனக்கு தாஜ்மஹால் கட்டுவியா நீ? இடம்லாம் பார்த்தாச்சு செல்லம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ரொம்ப ஃபார்முலா இருக்கு, நீ நார்மலா பேசு, உனக்கு பிடிச்ச மாதிரி பேசு, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னாரு. சோ நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. போ அப்படிங்கிற மாதிரி மாறிட்டேன். இப்ப வந்துட்டு அப்படிங்கிறாரு. இது நாங்க வெளியெல்லாம் போனா வாங்க போங்கன்னு தான் கூப்பிட்டேன். அப்ப யாரையோ கூப்பிடுறேன்னு நினைச்சிட்டேன். ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அந்த ஸ்டேஜ்ல தான் நான் லிதின் அப்பான்னு கூப்பிட்டு பழகினேன். அதான் நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ஏய் நான் உன்னை வா போன்னு சொல்லுவேன், ஆனா நீ சொல்லக்கூடாது. என்ன நினைச்சு கிராமத்து பண்ண கட்டினீங்க, என்ன நடக்கல? ஊரில் இருக்க முடியல. ஸோ இப்போ ஜாபுக்காக சிட்டி வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்கிற வீடு அட்லீஸ்ட் அந்த அட்மாஸ்பியர் எடுத்துகிட்டு வரணும். நீதி நியாயம் ஜெயிச்சது. வீட்டுக்குள்ளே நம்ம கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால ஆசைப்படுவோம். ஆனால் சின்ன சின்ன விஷயத்தில் கூட அது மாறிடும். லைக் ஒரு வீட்டில் ஒரு அருவாமனை இருக்குன்னா அருவாமனை யூஸ் பண்ணக்கூடாது, கத்தி தான் யூஸ் பண்ணணும். என்ன எழவி அது. அதே மாதிரி எங்கேயுமே கயிறு கட்டக்கூடாது. எல்லாமே ஒரு துண்டு எமர்ஜென்சிக்கு வேணும்னா கூட ஒரு கபோர்டுக்குள்ளே போய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தட்டுலாம் யூஸ் பண்ணக்கூடாது, பிளேட்டு தான் யூஸ் பண்ணணும். பழைய தட்டுலாம் தூக்கி இடைக்கு போட்டாங்க. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்கக்கூடாது. ஃபுட்டுமே வந்துட்டு இப்போ இட்லி தோசை அந்த மாதிரி இல்லாமல் சப்பாத்தி ஓட்ஸ் அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் இருக்கும். அவங்க வீடு தான் கிராமம் மாதிரி இருக்குல்ல, அப்புறம் சிட்டில இருக்கப்போ சிட்டி லைஃப் சிட்டி வீடு மாதிரி தானே இருக்கணும். ரூம்ல எதுக்கு சார் கொடி கயிறு? 10 ரூபாய் கயிறு வாங்கி கட்டினா முடிஞ்சிடும் சார். அதுக்கு ஒரு ஸ்டாண்டு அமேசான்ல ஆர்டர் இது நல்லா இல்ல சார் ரூம்ல போட. அது ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அவனுக்கு அந்த வீடு சொந்தம் தானே. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.